ஹாய் கைஸ் பேக் டு வீடியோ. இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பார்க்குறோன்னா இன்டர்செக்ஷன் ஆஃப் டிஜாங்கோ அந்த டாபிக் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். டிஜாங்கோ தான் என்ன அதை பற்றி இப்போ நம்ம டீட்டெயில்ஸாக இன்னைக்கு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பைத்தானுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஃப்ரேம்வொர்க். வெப் பேஜ் ஐ ஐ பேஸ்டு ஃப்ரேம்வொர்க்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோன்னா டிஜாங்கோ யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. லேர்னிங் பைத்தான் கேன் பி எக்ஸ்ட்ரீம்லி யூஸ்ஃபுல் ஃபார் பென்டெஸ்டர். அதாவது பென்டெஸ்டருக்கு கன்ஃபார்ம் நம்ம பைத்தான் யூஸ் படிச்சு தான் ஆகணும். இட்ஸ் எ சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் எ ஃப்ரேம்வொர்க் கேன் பி கீ டு சக்ஸஸ் இன் த லெசன்ஸ். We are going to learn about one of the best ones even made, Django. Django is high level Python web frame in the Sonamari. Is a rapidly developed for secure maintenance and website. It also to develop a website and web application matter hours. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஜாங்கோ ஒரு வந்து ஃப்ரேம் ஒர்க் மாதிரி பைத்தாந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஜாங்கோ கேன் ஆட்டோமேட்டிக்கலி கம்ப்ளீட் HTML கோட் therefore மேக்கிங் a possible for anyone without advanced knowledge in markup language to develop a website. டிஜாங்கோ வந்து பார்த்தீங்கன்னா HTML மாதிரி அது யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து மேக்கப் லாங்குவேஜோடு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் ஃப்ரேம் ஒர்க்ஸ் ரைட் கான்ஃபிகேஷன்ஸ் கேன் ஸ்ட்ராங் ரிசல்ட் அகெயின்ஸ்ட் SQL இன்ஜெக்ஷன் அண்ட் எக்ஸசஸ். இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து SQL இன்ஜெக்ஷன் எக்ஸசஸ் பக் தடுக்கிறதுக்கு இந்த ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் கைஸ். இது வந்து நோ ஆன்சர் நீடட். செகண்ட் வந்து கெட்டிங் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்காங்க. கெட்டிங் ஸ்டார்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அட்டென்ஷன்ஸ் இஃப் யூ ஹேவ் அப்சல்யூட்லி டு நோ எக்ஸ்பீரியன்ஸ் இன் பைத்தான் அண்ட் ரெக்கமெண்ட் டூயிங் த ரூம் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் பைத்தான் ரூம் பார்க்க சொன்னாங்க. ஃப்ரம் த்ரீ ரூம்ஸ் வி ஆர் கோயிங் டு யூஸ் பைத்தான் 3. இன்ஸ்டால் டிஜாங்கோ ரன்னர்ஸ் கேன் இன்ஸ்டால் பைப்லைன் இன்ஸ்டால் டிஜாங்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக் இட் ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராஜெக்ட் அண்ட் தென் இதெல்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம இதை காப்பி பண்ணிவிட்டு வெப் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிவிட்டு பேஸ்ட் இட் இன்ஸ்டால் டிஜாங்கோ அது இன்ஸ்டால் ஆகிட்டும். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ரன் கமாண்ட் அண்ட் தென் பைத்தான் 3 மேனேஜ் இதெல்லாம் இருக்குது. ரன் சர்வர்லாம் இப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிட்டோன்னே இப்படி தான் வரும். இன்ஸ்டால் ஒர்க் சக்ஸஸ்ஃபுல்லி. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் எ டிஜாங்கோ வெப்சைட்ஸ் அதெல்லாம் இருக்குது. அண்ட் தென் பைத்தான் 3 ஸ்டார்ட் அப் சலோஸ். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா ஆன்சர் த கொஸ்டின்ஸ் அதெல்லாம். ஹவ் குட் யூ கிரியேட் எ ஆப் கால் ஃபார்ம்ஸ்? இது வந்து எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு கேட்குறாங்க. அதாவது அந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் வந்து நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். இப்போ எப்படின்னா நம்ம பைத்தான் 3 மேனேஜ் டாட் பிஒய் ஸ்டார்ட் ஆப் நேம் இருக்குல்ல, அந்த நேம் பதிலாக ஃபார்ம்ஸ் போடணும். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. பைத்தான் 3 மேனேஜ் டாட் பிஒய் ஸ்டார்ட் ஆப் ஃபார்ம்ஸ். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஹவ் குட் யூ ரன் அவர் ப்ராஜெக்ட் டு லோக்கல் சர்வர். லோக்கல் சர்வர் எப்படி நம்ம ரன் பண்ணணும், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஐபி அட்ரஸ் நெக்ஸ்ட் வந்து 8080 ஆர் 8000 443 சாரி 444 நம்ம ஒரு போர்ட்ஸ் நம்பர் கொடுப்போம்ல நம்ம லோக்கல் ஹோஸ்ட்டில், அது மாதிரி தான். பைத்தான் 3 மேனேஜ் டாட் பிஒய் ரன் சர்வர் பிகாஸ் சர்வர் நம்ம லோக்கல் ஹோஸ்ட் ரன் சர்வர் அதான் பண்ணோம். அதுமாதிரி 0.0.0.0 $8000. எஸ், ஆன்சர் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து கிரியேட்டிங் வெப்சைட்ஸ்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறாங்க டிஜாங்கோ யூஸ் பண்ணால் இப்படி தான். நீங்கள் HTML யூஸ் பண்ணாமல் ஃபார்ம் டிஜாங்கோ யூஆர்எல்ஸ் இம்போர்ட் பண்ணுறாங்க பேக்கேஜை. இப்படி தான் பேக்கேஜ் பண்ணி இம்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து எப்படி நீங்கள் டிஜாங்கோ பண்ணோன்னா இது மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து நோ ஆன்சர் நீடர். ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன்ஸ்னா இன் திஸ் கேஸ் வி ஹேவ் ஹார்ட் டு following the guide or we have error. There's the exact example for Django website. I was talking about GitHub கொடுத்துட்டு லிங்க் கொடுத்துருக்காங்க. இஃப் யூ ஸ்டில் ஹேவ் எனி கொஷின்ஸ் ஃபுல் ஃப்ரீ ரீச் மீ டிஸ்கார்ட். அதெல்லாம் கொஷின் கேட்க சொல்லியிருக்காங்க. டுட்டோரியல்ஸ் இதெல்லாம் பார்க்க சொல்லியிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா டிஜாங்கோவுக்கு ஃப்ளாக் ஆன் த GitHub பேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது டவுன்லோட் ஆயிடுச்சா? பார்த்தீங்கன்னா எரர் வருது. நெட்வொர்க்கா? ஏன் நெட்வொர்க்கு பைப்லைன் இன்ஸ்டால் ஆகிற மாட்டேன். ஓஹோ, வார்னிங் தானே, ஓகே பரவாயில்ல. யா இதோ இருக்குது டிஜாங்கோ ஃப்ளாக்.
இதுதான் இப்போ நம்ம காப்பி பண்ண போறோம். காப்பி, பேஸ்ட் ஹியர், என்டர். தி ஆன்சர் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டாஸ்க் சிடிஎஃப் கேப்சர் ஃபிளாக் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஓகே. அப்படி தேவையில்லனா இது நம்ம மினிமைஸ் இத நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். டிஜாங்கோ தேவையில்ல. க்ளோஸ் டெர்மினல். அண்ட் தென் இது ஓப்பன் பண்ணிக்கலாம். இத நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம குடுத்த ஐபி அட்ரஸ் இத காப்பி பண்ணி இதில பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணுதான்னு பார்க்கலாம். பேஸ்ட்டு, ரன், நோ அனேபிள் டூ கனெக்ட் எவர். ஓகே. ஏன் அப்பனா வந்து இப்போ நம்ம வந்து போர்ட்ஸ் நமக்கு தெரியலனா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் நார்மலா என்மேப். என்மேப் வச்சு தான் வந்து நம்ம போர்ட்ஸ கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு இப்போ வந்து நம்ம என்மேப் யூஸ் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்மேப்ல வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, டிஜாங்கோ பதிலா என்மேப் -s கேப்சி -s கேப்சி ஹைஃபன் -o கேப்ஷன் என்மேப் கொடுத்துட்டு என்னோட ஐபி அட்ரஸ் அதாவது இதில் நான் காப்பி பண்ண ஐபி அட்ரஸ் 10.10.121.237 ஸ்பேஸ் விட்டு 10.10.127 சரி 121.237 10.10.127.237 ஓ கேப்சியன் இதெல்லாம் வந்துருச்சு. இப்போ வந்து என்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அண்ட் மேப் ஆகிட்டுருக்கு. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு டேப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு சாரி இது டேப் வேணாம். நெக்ஸ்ட்டு இதே கொடுத்து பார்க்கலாம். ஓப்பன் டேப் இப்போ அது ரன் ஆகி வரத்துக்கு டைம் எடுக்கும். பிகாஸ் நம்ம ஏன்னா நம்ம போர்ட்ஸ் கண்டுபிடிச்சா தான் நம்மளோட இது மிஷின்ஸ் ஒர்க் ஆக முடியும். அதுக்கோசரம் தான். இது ஸ்டார்ட்டிங் ரொம்ப நேரம் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டாங்க. அதாவது இங்கே இருக்கிற மாதிரி கிரியேட்டிங் வெப்சைட்ஸ் எங்கே காய்ஸ் அது ஓகே இதில் இல்லையா சரி ஓப்பனா இதில் தான் இதில் நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் போடுவோம். டிஜாங்கோ அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் அதுதான் இப்போ நம்ம பார்க்கலாம். இன்னும் ஆகுது. காய்ஸ் சொன்னால் நான் பாஸ் பண்ணிவிட்டு இந்த என்மேப் ஃபினிஷ் பண்ணிட்டு உடனே நான் வந்து திருப்பி வந்து சொல்கிறேன் காய்ஸ். இது ரொம்ப டைம் எடுத்துக்குது. காய்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு அந்த என்மேப் ஸ்கேன். ஓகே ஷிட். ஓ ஷிட். ஸ்க்ரோல் ஆக மாட்டேங்குது. ஐ திங்க் இதை நான் மினிமைஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா என்மேப் இதுவாகிடுச்சு. இது எக்கள் போதும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 22 அண்ட் தென் வேறு என்ன போர்ட்ஸ் ஓப்பனாக இருக்குன்னா 8000 அந்த போர்ட்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா 22 இல்லைன்னா 8000 போட்டு பார்க்கலாம். /22 enable connections. ஓகே. அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா 8000 வரமாட்டேங்குது. என்ன மிஸ்டேக் அப்படிலாம் வந்து வரும். பட்டு ஏன் வரமாட்டேங்குது தெரியல.
என் ஐபி அட்ரஸ் தான் காப்பி பண்ணிக்கிறேன். என் ஐபி அட்ரஸ் 1.27 ரன் ஆயிட்டிருக்கு. பட் என்ன ஃபால்ட்? சாரி காய்ஸ். சின்ன மிஸ்டேக். ஸ்லாஷ் பதிலா டபுள் கோட்ஸ் கொடுக்கணும். பிகாஸ் ஸ்போர்ட்ஸில் தான் இப்படி தான் ரன் ஆகும். ஏன் அப்போ கூட வர மாட்டேந்தே. 10.10 காப்பி பேஸ்ட் அண்ட் கோ. முடிச்ச மிஷினில் தான் போட்டேன், அப்பயும் ரன் ஆகலை. இது அவங்களோட விஷன் மிஷின் தான் காய்ஸ். பட் என்ன ஃபால்ட்டு? 10.10.127.233 at 8000. யா வந்துருச்சு. ஃபைனல் இஸ் கார்டு. பிகாஸ் ஹெச்டிடிபிபி போட்டால் வரமாட்டேங்குது. காய்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிசாலோடு ஹோஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு கெட்டு ரெக்யூஸ்ட் இதெல்லாம் வந்து நம்ம பக் சூட்டில் பார்ப்போம். இது அப்படியே பக் சூட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரால் ஒர்க் ஆக மாட்டேங்குது. யா அங்கே பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஆஃப் இது இருக்குது. கோட்ஸ், மொசில்லா, ஃபயர்ஃபாக்ஸ், டிஜாங்கோ, பேக்ஹேண்ட் இதெல்லாம் இருக்குது. ஓ ஷிட். யா இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இதுலேருந்து தான் இப்போ நம்ம ஃப்ளாக் கண்டுபிடிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துருச்சு. அண்ட் தென் வந்து இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். டெர்மினலில் பார்த்தீங்கன்னா என்மேப் ஃபைனல் முடிச்சிட்டோம் நம்ம. ஓகே, இப்போ என்மேப் முடிச்சதுனால கிளியர் குத்தலாம். கிளியர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து வேறு என்ன இப்போ பார்க்க போகிறோன்னா அந்த ஃப்ளாக் இப்போ கண்டுபிடிக்க வந்து என்னென்ன பாசிபிள்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம ஜங்க் அட்மினிஸ்ட்ரேஷன் பேனலில் ஓப்பன் பண்ணணும். எஸ்எஸ்ஹெச்னா செக்யூர் ஷெல். அந்த இது இருக்குது. அதாவது நீங்கள் வந்து டெர்மினல்லையும் இது மாதிரி ஓப்பன் பண்ணி அட்மினிஸ்ட்ரேஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து வெப்சைட் லாகின் பண்ணாமல். டிஜேஏஎன்ஜிஓ டிஜாங்கோ அட்மின் அட் என்னோட ஐபி அட்ரஸ் இஸ் 10.10.121.237. ஓகே, என்டர். பார்த்தீங்கன்னா என்டர் ஆகிடுச்சு. அத்தன்டிகேஷன் பாஸ்வேர்டு எஸ். இங்கே பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க. நம்ம அதை பார்க்க மட்டும் இதான் அந்த பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டை நான் காப்பி பண்ணிவிட்டு இதில் போயிட்டு பேஸ்ட். ஃபுல் கிளியர். பேஸ்ட், காப்பி, பேஸ்ட், என்டர். பாஸ்வேர்ட் டைப் பண்ணிட்டேன். பிகாஸ் பாஸ்வேர்டு லினக்ஸில் பொறுத்த வரைக்கும் பாஸ்வேர்டு காட்டாது. இஸ் டேக் சம் டைம் ஆகும். டைம் ஆகிட்டோடனே பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா டிஜாங்கோ வந்துருச்சு. டிஜாங்கோ அட்மினிஸ்ட்ரேஷன் பேனல் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம என்னென்னா -LS-LA பிகாஸ் உள்ள ஃபைல்ஸில் இருக்க காட்டுறதுக்கு இது பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. SSH அந்த ஃபைல்ஸ் அந்த இதில் இருக்குது. இப்போ நம்ம டார்கெட் என்னென்னா அந்த 3 ஃப்ளாக் கண்டுபிடிக்க தான் நம்ம டார்கெட். எல்எஸ் மெசேஜ் பாக்ஸ் இருக்குது. மெசேஜுக்குள்ளே MESSAG மெசேஜ் பாக்ஸ் உள்ளே போயிட்டோம். மெசேஜ் பாக்ஸில் போச்சுன்னா எல்எஸ் பொறுத்தா 3 இருக்குது. அதாவது 4 இருக்குது. பார்த்தீங்கன்னா டிபி எஸ்குலைட் அமேட் மெசேஜஸ் மேனேஜ் .py மெசேஜ் பாக்ஸ் அதெல்லாம் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்னென்னா இப்போ வந்து அதை ரன் பண்ண போகிறோம். பைத்தான் 3 மேனேஜ் மேனேஜ் .py. ஓ ஷிட். மேனேஜ் .py. பைத்தான் 3 manage.py. என்டர். இது கொஞ்சம் டேக் சம் டைம் ஆகும். அட்மின் பேனல் ஃப்ளாக்
ஓகே. ஆ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அட்மின் பேனல்ஸ் பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, சேஞ்சஸ் பாஸ்வேர்ட், கிரியேட் சூப்பர் யூசர்ஸ் அதெல்லாம் இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, கிரியேட் சூப்பர் யூசர்ஸ் தான் பண்ண போறோம். வேற எதுவும் இல்ல. பிகாஸ் நம்ம ஒரு சூப்பர் யூசர்ஸ் கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் எந்த பாஸ்வேர்ட் வேணாலும் சேஞ்ச் பண்ண போறோம். இப்ப நான் இது மாரி வச்சுக்கிறேன். பிகாஸ் ஏன்னா இந்த சைடு நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இது வந்தது. அதனால தான் நான் இப்படி வச்சிருக்கேன். இது உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஓகே. சேஞ்சிங் பாஸ்வேர்ட், கிரியேட் சூப்பர் யூசர்ஸ், ரிமூவ் ஸ்டேபிள் கன்டென்ட் டைப்பர்ஸ் இதெல்லாம் இருக்கு. இப்ப நம்ம அட்மின்ல இருக்கோம். admin.pyல இருக்கோம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ம் திருப்பி எல்எஸ் குடுத்துட்டு வேற என்னக்குள்ள போலாம்? இப்போ நான் வந்து சிடி மெசேஜ் பாக்ஸ்க்குள்ள போலாம். சாரி எம் கேப்ஸ் கிடையாது. எம்இஎஸ்ஹெச் மெசேஜ் பாக்ஸ்க்குள்ள போயிட்டு, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள வந்துட்டோம். இப்போ இந்த மெசேஜ் பாக்ஸ்க்குள்ள எல்எஸ் குடுத்தா என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். எல்எஸ்ல ஹோம் டாட் எச்டிஎம்எல் இதெல்லாம் இருக்கு. ஓகே தேவையில்ல. ஐ மீன் நானோ செட்டிங் டாட் பிஒய்க்குள்ள போணும். இங்க இருக்கு. NANO நானோ செட்டிங் டாட் பிஒய் பிகாஸ் நம்மளோட ஐபி அட்ரஸ் குடுக்கணும். ஏன்னா, அப்பதான் வந்து இந்த ஃபைல் ஓப்பன் ஆகும். அதுக்கு நான் வந்து என்ன சொல்றேன்னா, இந்த ஐபி அட்ரஸ காப்பி பண்ணிட்டு, ஏற்கனவே காப்பில தான் இருக்கும் அந்த ஐபி அட்ரஸு. பேஸ்ட்டு இதான் ஐபி அட்ரஸு காப்பி பண்ணி ஃபர்ஸ்ட்டே காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து நான் என்ன நானோ குடுத்து என்டர் குடுக்குறேன். ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் ஆயிடுச்சோனே நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, உள்ள வந்து அந்த என்னோட இது இருக்குல்ல, இதோ இது இருக்குல்ல, இந்த ஐபி அட்ரஸ் நம்ம ஐபி அட்ரஸ் குடுத்துருக்காங்கல்ல, இந்த ஐபி அட்ரஸ்க்குள்ள என்னோட ஐபி அட்ரஸ் சென்ட் அதாவது டைப் பண்ணும். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு என்ன குடுக்குறேன்னா, ஒண்ணும் இல்ல. இங்க வந்து கமா குடுத்துருக்காங்கல்ல, அதே மாரி இங்க ஒரு கமா குடுத்துட்டு, ம். நெக்ஸ்ட்டு கேப் விட்டுட்டு, அப் ஆ கேப் விட்டுட்டு டபுள் கோட்ஸ். டபுள் கோட்ஸ்க்குள்ள நம்ப காப்பி பண்ணத பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் இட். ஓகே பேஸ்ட் ஆயிடுச்சு. இப்ப அது இது. கேப் இருக்கு. ஆ பரவால்ல. அது கேப் இல்லனாலும் பரவால்ல. ஓகே. நெக்ஸ்ட் இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, இத வந்து சேவ் பண்ணணும். கண்ட்ரோல் எஸ் குடுத்தா சேவ் ஆயிடும். கண்ட்ரோல் எக்ஸிட் அவ்வளோதான் சேவ் ஆயிடுச்சு. அப்படி இல்லன்னா, அதே தானா ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆகும். நீங்க எதுவும் பிரச்சனை சரி எதுவும் பிரச்சனை கிடையாது. அண்ட் தென் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, திருப்பி அந்த இதுவ ரன் பண்ணணும். பிகாஸ் நம்ம அத ஐபி அட்ரஸ் குடுத்தோம்ல, அதுக்கு நான் சிடி டபுள் டாட் குடுத்து வெளிய வந்துட்டேன். வெளிய வந்துட்டு, இப்போ நான் வந்து அந்த ஓப்பன் பண்ணிட்டு, இப்போ நான் திருப்பி ரன் பண்றேன். பார்த்தீங்கன்னா வந்துச்சு. மெசேஜ் மெசேஜ் கிளிக் சென்ட். ஓகே. Decode this message. Yes. Hmm. Something fault. Yeah. Once again, guys. Still mistake ஆயிடுச்சு. ஏன் வரமாட்டேன்து? Decoder. Okay. Oh shit. Once again. Yeah. Do like message. New product. Decoder. Something will happen. Once again, guys. Yeah. என்ன ஃபால்ட் பிகாஸ் அது வரும். பட் ஏன் வரலன்னு தெரியல. இன்டர்நெட் ஜங்கோ.
ஓகே. கேன்சல் குடுக்கணும். ஏன் அப்பயும் வரமாட்டேன்தே! என்ன காய்ஸ்? ஸோ ஷிட். ஓகே. ஷிட். ஆ இப்போ தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா இங்க வந்து மெசேஜ் இருக்குல்ல காய்ஸ். அது வந்து மெசேஜ் வராது. ஆ மெசேஜ் பதிலா அட்மின் குடுத்துட்டு வந்துருச்சு. இப்போ வந்துருச்சு. அது சின்ன ஃபால்ட் தான். வேற எதுவும் இல்ல. இப்ப நம்ப சால்வ் பண்ணிட்டோம். ம். இப்போ வந்து நம்ம என்ன பாக்குறோம்னா, நம்மளோட யூசர் நேம் குடுத்து பாக்கலாம். அதாவது இந்த இத லாகின் ஆவுதான்ட்டு. காப்பி, பேஸ்ட். இங்க போயிட்டு திருப்பி இந்த ரூட் யூசர்ஸ காப்பி பண்ணிட்டு பேஸ்ட். Do not save. Oh, please enter the correct username and password of the staff account. Note the both files may be case sensitive. Okay. Both files may be case sensitive. கேஸ் சென்சிட்டிவா இருக்கு. பட் இப்போ நான் வந்து திருப்பியும் நான் கிரியேட் பண்ணணும். அதாவது இப்போ நான் சொன்ன மாரி ஆக்சஸ் அந்த இது வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒண்ணும் இல்ல. திருப்பி ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணலாம். அது எப்படின்னா ஈஸி தான். இப்போ நான் மேல இருக்குல்ல கிரியேட் அக்கவுண்ட்டுன்ட்டு, இதோ கிரியேட் எ சூப்பர் யூசர்ஸ்ன்ட்டு அதுதான் இப்போ நம்ம போட போறோம். வேற எதுவும் இல்ல. நான் வந்து என்ன பண்ணேன், கிளியர் குடுத்துட்டு கிளியர் ஆயிடுச்சா? இப்போ வந்து நாம என்ன பண்ணணும்னா, எல்எஸ் குடுக்கணும். இங்க இருக்கு. இப்போ வந்து எல்எஸ் குடுத்து வந்துச்சா? இப்போ ஸ்லாஷ் மெசேஜ் இப்போ மெசேஜ்ல இருக்கும். இப்போ பைத்தான் 3 MENAG டாட் py. வெயிட் பண்ணுங்க கைஸ். அது வரும். அது வந்துட்டோனே நம்ம வந்து என்ன பண்ணணும், யூசர்ஸ்குள்ள போயிடலாம். பார்த்தீங்கன்னா வந்துருச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த பைத்தான் 3 அந்த சூப்பர் யூசர்ஸ் இருக்குல்ல, அதாவது காய்ஸ் இது இருக்குல்ல, இந்த கிரியேட் எ சூப்பர் யூசர்ன்ட்டு அத நான் இப்போ நம்ம கிரியேட் பண்ண போறோம். பைத்தான் 3 ஆ MENAG manage.py create create super user create super users, correct spelling correct because case sensitive. கிரியேட் ஆகுது ரொம்ப நேரம் போல இருக்கு. ஓகே. வெயிட் காய்ஸ். இப்போ வந்துருச்சு. இப்போ பாஸ்வேர்ட் சரி DVPRO இது குடுத்துட்டு அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் அதெல்லாம் உங்க இஷ்டம் தான். இமெயிலும் பாஸ்வேர்ட் வந்து நம்ம இஷ்டம் தான். அது எதுனா குடுத்துக்கலாம். தமிழ் @123 பிகாஸ் ஏன்னா, அவங்க 8 கேரக்டர்ஸ் குடுக்க சொன்னாங்க. அதனால 8 கேரக்டர்ஸ் குடுத்தேன். கிரியேட் சக்சஸ்ஃபுல்லி வந்துச்சா? திருப்பி நம்ம லாகின் பண்ணலாம். வேற எதுவும் இல்ல. பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லி சூப்பர் யூசர்ஸ் கிரியேட்டா? இப்போ நம்ப போயிட்டு என்ன பண்ணணும்னா, இதில போயிட்டு DVPRO கரெக்ட்டு தானே? அண்ட் தென் பாஸ்வேர்ட் வந்து நம்ம டைப் பண்ணதான். லாகின் டூ நாட் சேவ். சைட்டுக்குள்ள வந்துட்டோம். காய்ஸ் வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து சைட்டுக்குள்ள. யூசர்ஸ்ல உள்ள போயிட்டீங்கன்னா, அதிலேயே ஆன்ஸர் கிடைக்கும். ஃபிளாக் யூசர் நேம் ஃபர்ஸ்ட்டு ஃபிளாக் இது. ஃபர்ஸ்ட் நேம். இத காப்பி பண்ணிக்கோங்க. இத காப்பி பண்ணிட்டு, இங்க போய் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல். யூசர் ஃபிளாக இப்போ நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். யூசர் நேம்ஸ் ஃபிளாக் அது இன்னும் இருக்கு கொஞ்சம் தூரம்.
பார்த்தீங்கன்னா, அந்த ஃபிளாக் கண்டுபிடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட்டு வந்து வேற யூசர் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும். அதாவது எப்படி நம்ம புதுசா ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணோமோ, இப்போ நம்ம அந்த ஸ்ட்ரேஞ்சர் ஃபாக்ஸ் அதில போயிட்டு, அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஃபிளாக் இருக்கும். அந்த ஃபிளாக் இப்போ நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போறோம். அவ்வளோதான் வேற எதுவும் கிடையாது. அண்ட் தென் வந்து லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹிடன் ஃபிளாக்ல அது ஒண்ணு இருக்கும். அது இன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டிட் யூ சீ எனி ஐடென்டிக்கல் ஃபைல்? அதுதான் இப்போ நம்ம டாஸ்க். மீதி 2 டாஸ்க்க பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு இத மினிமைஸ் பண்ணிட்டு, இதுக்குள்ள போயிட்டு, இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து வேற யூசர்ஸுக்கா மாத்தணும். யூசர் நேம் ஸ்ட்ரேஞ்சர் ஃபாக்ஸ் அண்ட் தென் பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அந்த ஹேஷ் வேல்யூவா குடுத்துருக்காங்க. அந்த ஹேஷ் வேல்யூ வந்து இப்போ நம்ம வந்து இது பண்ணணும். மாத்தணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, சிம்பிள் தான். அந்த பாஸ்வேர்ட இப்போ ஃபர்ஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆ ஓ ஷிட்! இது சும்மா காப்பி பண்ணிக்கோங்க. அங்க போய் எடிட் பண்ணிக்கலாம். ஆ என்ன பண்ணணும்னா, பாஸ்வேர்ட் PAST பேஸ்ட் பின் .comக்குள்ள போயிட்டு, அப்படி இல்லன்னா ஒண்ணும் இல்ல காய்ஸ். நீங்க ஏன் காய்ஸ் இதுக்குள்ளலாம் போயிட்டு கஷ்டப்படுறீங்க? இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இவங்களே ஐக்கு இது போட்டு வச்சிருக்கானுங்க. ஸ்ட்ரெய்ட்டா செர்ச் ஃபார் திஸ் கூகுள் போட்டாலே வந்துற போது. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுதான் நான் பார்க்குறேன். ம். காய்ஸ் ரொம்ப டைம் எடுக்குது. பிகாஸ் நெட்வொர்க் ஸ்லோவா இருக்கனால எனக்கு அதனால முடியல. அதில ஒரு ஹேஷ் வேல்யூ இருக்கும். அந்த ஹேஷ் வேல்யூ வந்து காப்பி பண்ணிட்டு கிராக்ல போய் பேஸ்ட் பண்ணணும். பட் ஏன் இது வரமாட்டேதுன்னு தெரியல எனக்கு. ஓகே. ஷிட் ரொம்ப டைம் எடுக்குது இது. பாஸ்வேர்ட் ஹேஷ் ரொம்ப நேரம் ஆகுது. பட் ஓகே. பட் ட்ரை அகைன் குடுத்தேன். கைஸ் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஃபிளாக் கண்டுபிடிச்சிட்டோம். கைஸ் அது ஒண்ணும் இல்ல சிம்பிள் தான் கைஸ். இப்ப என்ன பண்ணணும்னா, இதில வந்து நீங்க அது ஹேஷ் வேல்யூ வந்து கண்டுபிடிக்க கஷ்டமா இருந்துச்சுன்னா, என்ன பண்ணுங்க, நீங்க வந்து என்ன பண்ணுங்க, ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம அந்த மெசேஜ் பாக்ஸ்லேருந்து வெளிய வந்துட்டு சிடி ஹோம்க்குள்ள குடுத்தீங்கன்னா, உள்ள போயிடுவீங்க. ஹோம்ல எல்எஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரேஞ்சர் ஃபாக்ஸ் இருக்கு. ஸ்ட்ரேஞ்சர் ஃபாக்ஸ்க்குள்ள எல்எஸ் குடுத்தா யூசர் டாட் டிஎக்ஸ்டி ஃபைல்ஸ் இருக்கு. அந்த கேட் கமாண்ட் போட்டீங்கன்னா, இந்த யூசர் டாட் டிஎக்ஸ்டி ஃபைல் வந்துரும். இத வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓ ஷிட்! இது கிடையாது. ம். இத காப்பி பண்ணிட்டுங்க. காப்பி பண்ணிட்டு, இங்க போய் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன். லாஸ்ட் இஸ் நாட் ஆ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இது பெரிய டாஸ்க் இல்ல. அது ஈஸி தான். பட் ஆனா ஹிடன் ஃபிளாகா இருக்கு. அத நம்ம கண்டுபிடிக்கணும் எப்படின்ட்டு. ஆ அதுக்கு நான் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, பேஸ்ட் பண்ணிட்டு செட்டப்ஸ்ல போங்க. செட்டப்ஸ்ல போயிட்டு ஜூம் பெருசாயிடுச்சு. ஓ ஷிட்! ஏன் பேசாம இத காப்பி பண்ணிட்டு, நியூ டேப்ல குடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
வந்துருச்சு. இப்ப வந்துருச்சா? இந்த இது வந்து காப்பி பண்ணிட்டு, இப்போ இத வந்து காப்பி திஸ் ஆல் தேர். காப்பி பண்ணிட்டோமா? காப்பி பண்ணிட்டு நியூ டேப்ல என்ன பண்ணேன்னா, ஆ கிராக் ஸ்டேஷன்ஸ் அந்த இது இருக்கு கிராக் ஸ்டேஷன்ஸ் அத குடுங்க. கிராக் ஸ்டேஷன் வந்துரும். ம் யாஹ்! ஓப்பன் ஆயிடுச்சு. கிராக் ஸ்டேஷன் குடுத்துட்டு, இங்க வந்து பேஸ்ட் பண்ணுங்க அத. பேஸ்ட் பண்ணிட்டு, ஐ அம் நாட் எ ரோபோட் குடுத்துட்டு, ஆ கிராக் ஹேஷ் குடுங்க. பார்த்தீங்கன்னா, இதோட வந்துருச்சு ஆன்சர். திஸ் இஸ் காப்பி. நம்ம ட்ரை ஆக்மில இங்க வந்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்னன்னா, ஹிடன் ஃபிளாகோட இது ஆன்சர் தான் கண்டுபிடிக்கணும். டிட் யூ சி எனி ஐடென்டிஃபிகல் ஃபிளாக் வாக்கர் சொல்றாங்க. ம். இப்ப என்ன பண்ணணும்னா, மினிமைஸ் திஸ். டெர்மினல் இருக்கா? இப்போ எல்எஸ் குடுத்து பாருங்க. யூசர் தான் இருக்கு. இப்போ சிடி டபுள் டாட் ஸ்லாஷ் ஆ இப்போ நம்ம வந்து ஸ்டேஞ்சஸ்ல இருக்கோமா? அப்போ சிடி டபுள் ஸ்லாஷ் டிஜாங்கோ ஸ்லாஷ் அட்மின்ல போயிடணும். அது டைரக்ட்டா அப்படியே காப்பி டிஜாங்கோ. பிகாஸ் ஒரு ஒரு வாட்டி நீங்க சிடி பேக்கு பதிலா நீங்க இந்த கமாண்ட் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா, டைரக்ட்டா அது டிஜாங்கோ ஸ்லாஷ் பேக்குக்கு அங்க போயிடும். பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா போயிடுச்சு. இப்போ நம்ம எல்எஸ் பார்த்தீங்கன்னா, மெசேஜ் அது இது இருக்கு. இப்போ வந்து நம்ம மெசேஜ்னா சிடி மெசேஜ் டேப் எதுனா மெசேஜ். இப்போ எல்எஸ் பார்த்தீங்கன்னா, 4 டைப்ஸ் இருக்கு. இப்போ வந்து இதில வந்து அது என்னென்னு ஃபிளாக கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து நம்ம என்னன்னா, ஜிஆர்இ கிரிப் ஐ -IR குடுத்துட்டு, டைப் பண்ணிட்டு டிஹெச்எம் குடுத்துட்டீங்கன்னா, ஓப்பன் பிராக்கெட் டாட் ஸ்டார் க்ளோஸ் பிராக்கெட் ஹைஃபன் குடுத்துட்டு, என்டர். பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டோம். டிஜாங்கோ ஃபிளாக்ஸ் எங்கன்னா மெசேஜ் பாக்ஸில் ஹோம் டாட் ஹெச்டிஎம்எல் பாக்ஸ்க்குள்ள இது இருக்கு. அதுக்குள்ள ஹோம் டாட் ஹெச்டிஎம்எல் ஃபைல்ஸ் அங்க இருக்குன்னாங்க. நான் அப்படின்னா இத அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் காப்பி. பேஸ்ட் ஹியர். அவ்வளோதான் கைஸ். இந்த ரூம வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம தமிழ் சபேசக்குடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்து இருக்க பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் கைஸ். நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன்.